ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தமிழ் டப்ஸ். இப்போ நம்ம ஃபெப்ரவரி மந்த்ல என்னென்ன சில முக்கியமான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் இஃப் திஸ் லவ் டிசப்பியர்ஸ் டுநைட் ஒரு மூவியும் அண்ட் நம்ம அன்ஃபெமிலியரோட சீரிஸும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மிச்சம் லைக் இந்த மந்த் எண்டுக்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸோட சீசன் 2 நம்ம February 11th ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்கேஸ் என்னன்னு தெரிலனா கிராஸ் வந்து ஒரு பயங்கரமான டிடெக்டிவ் பேஸ்டான ஒரு சீரீஸு. சீசன் 1 எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்ச சீரீஸு. நம்ம ரிவ்யூவெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ சீசன் 2 அப்படியே நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டான ஸ்டோரியை கண்டினியூ பண்ண போகிறாங்க. இவருக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுதான் சீசன் 1 நல்லபடியாக வந்தது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சைக்கோ ப்ளஸ் ஒரு சீரியல் கில்லரை இவர் தேடிட்டு இருப்பார். அண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா அதெல்லாம் நீங்கள் சீசன் 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் சீசன் 2 கொஞ்சம் நியூவான ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியோட கண்டினியூ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸோட மூவியும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணுறாங்க. February 12th தான் ஜியோ ஹாட்ஸ்டாரில். அண்ட் எவ்வளோ நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் வந்து தேட்டரில் செம்ம படம், ஒர்த் வாட்சிங்காக இருந்தது. அண்டு அந்த டைமில் ரிவ்யூலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போதைக்கு யாரெல்லாம் இந்த படத்தை இன்னும் பார்க்கலையோ கண்டிப்பாக அப்படியே ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்தோடனே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வாட்டி கோர் கான்செப்ட் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பிரிடேட்டர் வந்து இன்னொரு ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளானெட்டுக்கு போவார். அங்கே தான் இவங்களுக்கு இந்த ஒரு ரோபோட் ஒன்று கிடைக்கும். அண்ட் அந்த ரோபோட் ஒரு 2 பேர் ஜேர்னி ஆட்டம் சேர்ந்து ஃபைனலி அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரை பிடிச்சாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் மீன்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் கான்செப்டான ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க February 13th. அண்ட் இப்போதைக்கு இதை பற்றி ரொம்பலாம் கான்செப்ட் தெரில. ஒரு டீனேஜான ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் தான் தெரிய வருது. எப்பவும் போல ஸ்கூலில் புதுசாக போகிறாங்க, லவ் ஸ்டோரி நடக்கும்ல, அந்த மாதிரியான கான்செப்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரைம் வீடியோவில் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோட வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜோய்ஸ் காலேஜ் ரோட் ட்ரிப்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம February 13th ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் டப்டோட. அண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கிராண்ட்பா மாதிரி அவர் வந்து அவங்க கிராண்ட் சன்னோட வந்து லைக் ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போகிறாராம். ஏன்னா அவருக்கு வந்து லைஃப் வந்து இந்த மாதிரி காலேஜோ இல்லை படிக்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ அட்வென்ச்சரான ஜேர்னியில் கூப்பிட்டு போகிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ட்ரெய்லர் நல்லபடியாகவே இருக்குது. அண்ட் உள்ள கோர் கான்செப்ட் ஒரு ஃபன் காமெடியான மூவியாக. ஸோ அதுக்காக வேணால் இந்த படத்தை நம்ம டெஃபினட்டாக பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் 56 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து இப்போ ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இனிஷியல் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கும்போது அப்படி தெரியலையே, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு அப்படியே எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த சீரீஸை இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியாக பார்க்கக்கூடாது, தனியாகவே பார்த்துடலாம். பை த வே February 18th ரிலீஸ் ஆயிரும் வித் தமிழ் டப்டோட. ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா 2 நம்ம மெயின் ஹீரோயினோட சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் நடந்திருக்கு. பட் இதுக்கப்புறமா ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் அவங்க எப்படி வந்து அது ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட என்ன லைக் யார் இந்த மர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். பட் 2 பேருமே யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக உள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்படி தான் என்கிட்ட இந்த சீரீஸ்லாம் வரும். பை த வே இதே மாதிரி கான்செப்டில் நம்ம நிறைய மூவி சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்து அவங்க ஸ்டோரியோட கொஞ்சம் இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா த பிளஃப்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அண்ட் இது நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்தே கொண்டு வராங்க. February 25th அன்றைக்கி தான் மெயினாக நம்ம பிரியங்கா சோப்ராவும் அண்ட் நம்ம கர்ல் அர்பனும் உள்ளே இருக்காரு. அண்ட் இது வந்து மோர் ஒரு என்னடா பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ப்ளஸ் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு மூவி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். மோர் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் மெயின் ஆக்ட்ரஸாக தான் நம்ம பிரியங்கா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக கொஞ்சம் ஸ்லாஷர் மாதிரி தான் வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஹோப் அதே மாதிரி மூவி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு. அண்ட் தமிழ் டப்டோட வருதா, ஸோ அதுவே போதும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில மெயினான முக்கியமான அப்கமிங் வரப்போகிற நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டோட தந்துட்டாங்களா அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனோட யாராச்சும் நீங்கள் கான்ஜூரிங் மூவி த லாஸ்ட் ரைட்ஸ் வந்து பார்க்காம இருக்கீங்கன்னா அதையும் வந்து டேரெக்டாக நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் February லைக் 12th அன்றைக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் வேறு ஏதாவது மூவி லைக் இன்னொரு இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வரும். அது நம்ம தனியாக ரீசன்ட் தமிழ் டப்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே போட்டுட்ருக்கோம்ல, அதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dubs. See you in next video. Bye guys.